தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் இலவசம். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தினேஷ் ராஜ், தொழிலதிபர். கரூரில் பிரபல ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருக்கு தொழில் ரீதியான பணத்தேவை ஏற்பட்டதால் நண்பர்கள் சிலர் மூலமாக சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜியை தொடர்பு கொண்டார். பாலாஜி கரூரில் உள்ள வடிவேலு என்பவரை தினேஷுக்கு அறிமுகம் செய்தார். வடிவேலு மற்றும் ஆறுமுகமும் சேர்ந்து தினேஷின் ஹோட்டலை குத்தகைக்கு எடுத்து நடத்த ஏற்பாடு செய்வதாக கூறினர். இதையடுத்து ஆறுமுகம், வடிவேலு, பாலாஜி ஆகியோர் தினேஷின் ஹோட்டலுக்கு சென்று அதை குத்தகைக்கு எடுப்பதற்கான ஒப்பந்தம் செய்தனர். அதற்காக ஆறுமுகம் சார்பில் பாலாஜியிடம் 10 லட்சம் ரூபாய் தரப்பட்டது. அப்போது தினேஷ் தன் பண நெருக்கடி பற்றி பாலாஜியிடம் விரிவாக மனம் திறந்து பேசியுள்ளார். தான் சென்னை சென்றதும் உதவி செய்வதாக கூறி தினேஷின் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான BMW கார், 5 சவர நகைகளை பெற்றுக் கொண்டு சென்னைக்கு சென்றார். கார் மற்றும் நகையை சென்னையில் வசிக்கும் தன் மனைவியும் பிரபல சீரியல் நடிகையுமான ராணியிடம் காட்டிவிட்டு திரும்ப தருவதாக பாலாஜி கூறியுள்ளார். அதன்பின் பாலாஜியை தொடர்பு கொள்ள முடியாததால் அவருடன் சென்ற பாலாஜியின் நண்பர் புருஷோத்தமனை தினேஷ் தொடர்பு கொண்டார். அப்போதுதான் பாலாஜி, அவரது மனைவி நடிகை ராணி, புருஷோத்தமன் ஆகியோர் கார், நகையுடன் தலைமறைவானது தெரியவந்தது. இதையடுத்து மூவர் குறித்தும் கரூர் போலீசில் தினேஷ் புகார் அளித்தார். மூவர் மீதும் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். ஆந்திராவில் பிறந்து சென்னையில் வளர்ந்த ராணி தெலுங்கு, தமிழ் படங்களில் சிறிய வேடங்களில் நடித்துள்ளார். பின் டிவி சீரியல்களில் முக்கிய வேடங்களில் நடித்து வந்த ராணி அவரது கணவருடன் விலை உயர்ந்த கார் மற்றும் நகைகளுடன் தலைமறைவானது சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.